கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று சொல்லி. இந்த நாளில் நாம் கூட அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் ஆண்டவர் இந்த நாளில் கூட எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம், எப்படி நன்மை செய்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு சத்தியத்தை நாம் மேய்ந்து கொண்டிருக்கிறோம், சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தேவனிடத்திலிருந்து என்பதை எல்லாம் அந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாளில் கூட நாம் எப்படியெல்லாம் நன்மை செய்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நாம் கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கையில் நன்மை செய்கிற விஷயம், அந்த காரியம் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு காணப்படுகிறது. அநேகர் ஒரு குறிப்பிட்ட நாளில் மாத்திரம் நன்மை செய்வார்கள். கிறிஸ்துக்குள் இருந்த போதிலும் அந்த நாளில் ரொம்ப விசேஷமாக நன்மை செய்வார்கள். பிறந்த நாளில் நன்மை செய்வார்கள். தங்களுடைய பிறந்த நாளாக இருக்கும், இல்லை தங்களுடைய தாய் தகப்பனுடைய பிறந்த நாளாக இருக்கும், தங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளாக இருக்கும். இப்படிப்பட்ட நாள் மட்டும் அதிகமாக நன்மை செய்வார்கள். மற்ற நாளில் அந்த நன்மைங்கிற செய்கிற அந்த சுபாவம் காணப்படாது. நன்மை செய்கிற காரியத்தில் அவங்க மிகவும் குறைவுள்ளவர்களாக அதை குறித்து சிந்திக்காமல் ஒரு சராசரி மனிதனைப் போல, உலக மனிதனைப் போல ஜீவிப்பார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம், அப்படியாக நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோமா? நன்மை செய்கிறது இந்த நாள் நாம் எப்படி இருக்கிறோம்? வேத வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் நன்மை செய்கிற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது, எந்த காரியத்தில் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தேவனுக்குள்ளே நாம் பகுத்தறிந்து நன்மை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ அந்த நாளில் கூட நாம் ஒரு 3 காரியத்தில் நன்மை செய்ய நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு சோத்திரம். அது எப்படி என்றால், முதலாவதாக நாம் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு நன்மை செய்ய வேண்டும். அப்படி ஒரு தியாகத்தோடு இயேசு சொன்னார், என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னார். அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? வெறுத்து, இந்த உலகத்தை எல்லாம் வெறுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? பட்சபாதை இல்லாமல் தேவனுக்குள் மறைந்திருந்து நாம் நன்மை செய்ய வேண்டும். அந்த நாம் செய்கிற நன்மை அவங்களை என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நல்ல ஒரு நிலவரத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் ஆவிக்குரியவர்களாக மாற்ற வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக அவர்களை மாற்ற வேண்டும். நாம் செய்கிற நன்மை அவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ முதலாவதாக அந்த நாட்கள் நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு அநேகரை ஆதாயப்படுத்தத்தக்கதாக, ஆண்டோர் பக்கமாக இழுக்கத்தக்கதாக, தேவனுக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாக அந்த நன்மை வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்தபடியாக நம்ம இப்படி நன்மை செய்ய வேண்டும். இரண்டாவதாக நாம் மனப்பூர்வமாக நன்மை செய்ய வேண்டும். மனப்பூர்வமான இருதயத்தோடு, அதில் ஒரு பாரத்தை வைத்துக்கொண்டோ, ஒரு கசப்பை வைத்துக்கொண்டோ, ஒரு வைராக்கியத்தை வைத்துக்கொண்டோ, துக்கத்தை வைத்துக்கொண்டோ நாம் நன்மை செய்யக்கூடாது. மனப்பூர்வமான இருதயத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, நாம் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருந்து நன்மை செய்ய வேண்டும். ஒரு பாரத்தோடு அப்படி நாம் இதை செய்யக்கூடாது. அப்படி மனப்பூர்வமாய் நன்மை செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும்? ஒரு தியாகத்தோடு, தெய்வீக அன்பினால் நிறைந்து நன்மை செய்ய வேண்டும். அப்போ இந்த 3 நன்மையும் நம்ம எப்படி செய்யணும்? கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கையாக இருந்து நாம் நன்மை செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கையாக இருந்து நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படியாக நன்மை செய்யும்போது அந்த நன்மை நமக்கு என்ன செய்ய கொண்டு வரும்? மறுமையில் வாழக்கூடிய அந்த ஆவிக்குரிய நித்திய ஜீவனில் நமக்கு அதற்கான பிரதிபலனை ஆண்டவர் நமக்கு தருவார்.
எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, அந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம்? தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிள்ளையாக ஜீவிக்கிற நாம் இந்த நாளில் கூட கர்த்தரை நம்பி நாம் எப்படி நன்மை செய்து கொண்டிருக்கிறோம்? அப்போ இந்த 3 காரியத்திலும் நாம் மிகுந்த ஆர்வத்தோடு தியாகத்தோடு மனப்பூர்வமாக எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு நாம் ஆண்டவருக்கென்று அவரை நம்பி நன்மை செய்யும்போது அந்த நன்மை நம்மதிலிருந்து என்ன செய்யும்? அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். சிலது 30ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 100ஆகவும் பலன் தரும். இப்படி நன்மை செய்யும்போது அதுதான் பலன் தரும். அப்போ எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட இந்த நன்மை செய்கிற காரியத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தால் இந்த வேளையில் கூட நம்மை தாழ்த்தி ஆண்டவர் கரத்தில் ஒப்படைப்போம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் செய்கிற நன்மை ஒருபோதும் வீணாக போகாத வண்ணம் அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதன் மூலமாக வல்லமையான கிரியைகளை செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சத்தியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை மேய்ந்துகொள், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த நாட்களில் கூட அந்த சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது அது எதை காண்பிக்கிறது? நாம் தேவன் விரும்புகிற இடத்திலிருந்து சத்தியத்தை நாம் என்ன செய்யணும்? நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற இடத்தில் நாம் இருக்கும்போது மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? அவர் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி தருவார். நமக்கு தேவையான மன்னாவை பொழிந்தருளுவார். நமக்கு தேவையான சத்தியங்களை அவர் நமக்கு அனுப்பி தருவார். அப்போ ஆண்டவர் விரும்புகிற இடத்தில் நாம் இருக்கும்போது தான் அவருடைய சத்தியம் நமக்குள் வந்து அது அநேகருக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக மாறும். இதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்படுகிறோம் பாருங்கள். அந்த யோனா பாருங்கள், ஆண்டவர் விரும்புகிற இடத்தை விட்டு விரும்பாத இடத்துக்கு போன போது அவனுக்கு நெருக்கமும் சோதனையுமே அவன் ஜீவித்தில் காணப்பட்டது. அதனால் பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில் போனான். மீண்டுமா மனஸ்தாபப்பட்டு திரும்பிய போது ஆண்டவர் அவனை கொண்டு அந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டான். அதுபோல் இந்த நாட்கள் கூட ஆண்டவர் விரும்புகிற இடத்துல நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்கு சித்தமானது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு இஷ்டமான பாதையில் நடக்க வேண்டுமா என்று விரும்புகிறார். நாம் இந்த நாளில் கூட அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, அந்த நாளில் கூட நீ எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன் மத்தியிலிருந்து கிரியை செய்கிறாரா? ஆண்டவர் உன் பேரில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்பதையெல்லாம் அந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நடப்போமானால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் உயர்வையும் கொண்டு வரும். அநேக சமயங்கள் நமக்கு எது இந்த ஆண்டவருடைய விரும்புகிறாரு, எது தேவ சுத்தம், எது நம்முடைய சுத்தம்னு அநேகருக்கு தெரிவதில்லை. அதனால் அநேகர் தங்கள் வாழ்க்கையில் பல தவறான வழியில் போய் சிக்குண்டு போகிறார்கள். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் ஆண்டவர் விரும்புகிற இடத்தில் இருந்து நாம் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவார். வேதமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எத்தனையோ ரகசியங்கள் மறைந்திருக்கு. அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தந்து அதன் மூலமாக அநேகரை தம் பக்கமாக இழுத்து கொள்ளுவார். இந்த நாளில் கூட நமக்குள்ள ஆண்டவரை அறிகிற அறிவில் நாம் எப்படி காணப்படுகிறோம்? சத்தியத்தை மேய்ந்து கொள்கிறோமா? சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர்ந்திருக்கிறோம்? பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் அவரோடு நடக்க வேண்டுமானால், அவருக்கு இஷ்டமானதை செய்ய வேண்டுமானால் நாம் அவர் விரும்புகிற இடத்திலே இருக்க வேண்டும். நாம் அவர் விரும்புகிற இடத்திலே இருக்கும்போது மாத்திரமே அவர் தம்முடைய சத்தியத்தை நமக்கு அளவில்லாமல் வெளிப்படுத்தி தருவார். அவருடைய சத்தியம் கடல் போல காணப்படுகிறது. அதை ஒருபோதும் யாரும் தடை செய்ய முடியாது. கடல் போன்றது, அது எண்ணிட முடியாது, கணக்கில் அடங்காதது. அவ்வளோ வெளியேறிய சத்தியத்தை தேவன் குள் காணப்படுகிறது. அந்த வெளியேறிய சத்தியத்தை கணக்கில் அடங்காத அந்த சத்தியத்தை நாம் கூட பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதை அறிந்து ஜீவிக்க வேண்டுமானால் இந்த நாளில் கூட நாம்
அவர் விரும்புகிற இடத்திலே இருக்கும்போது மாத்திரமே தேவன் தம்முடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி தந்து நம்மை சரியான பாதையை நடத்துவார். அதெல்லாம் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்படைப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். தேசத்திலே கூடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள நம்மை ஒப்படைப்போம். அப்போது தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். கர்த்ததாமே இந்த நாளில் கூட அந்த வசனங்களாக நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே சோத்திரம். இந்த நாளில் எங்களுக்கு தந்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு மணி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, நன்மை செய்ய கிருபதாங்க. தேசத்துக்கு கூடிய சத்தியத்தை மேய்ந்துக்குள்ள கிருபை செய்யுங்க. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், கனமயமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.